ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரொமோஷன் பீட்டா யூஸ் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவை எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த சேனலில் உள்ள வீடியோவை ப்ரொமோட் பண்ண போகிறீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம சைன்இன் பண்ணணும். அதுக்கு ப்ரௌசரில் நான் இன்டர்நெட் ப்ரௌசர் யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணுறேன். இப்போ இன்டர்நெட் ப்ரௌசரை கிளிக் பண்ணிவிட்டு www.google.com ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் மேலே சைன்இன் சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. சூசன் அக்கௌண்ட்டுக்கு கீழே அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டெல்லாம் ஷோ ஆகும். அதில் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் சைன்இன் ஆகிடுச்சு. இப்போ கூகுளில் www.youtube.comனு கொடுத்து யூடியூப் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நான் யூடியூப் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டெஸ்க்டாப் மோடுக்கு சேஞ்ச் பண்ண கீழே உள்ள அந்த 3 லைனை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி இதை டெஸ்க்டாப் சைட்டில் சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ மேலே சைன்இன் சொல்லிட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நமக்கு அந்த யூடியூப் சேனல் அக்கௌண்ட் சைன்இன் ஆகி அந்த யூடியூப் சேனலோட லோகோ அங்கே வந்துடும். இப்போ அந்த லோகோ மேலே வச்சுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் சேனலுக்கு கீழே கிரியேட்டர் ஸ்டுடியோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா studio.youtube.com பேஜ் ஓப்பன் ஆகிடும். கீழே ஸ்கிப் டு யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி studio.youtube.com பேஜை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ சேனல் டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும். நம்ம சேனல் கண்டென்ட் செலக்ட் பண்ண அந்த லோகோவை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேனல் கண்டென்ட் ஓப்பன் ஆகிடும். அதில் மேலே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பீட்டான்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கெட் ஸ்டார்டர்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நியூ வீடியோ ப்ரொமோஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டில் அதுக்கும் கீழே விச் அக்கௌண்ட் டு யூ வாண்ட் டு யூஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு கூகுள் ஆட்ஸில் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு கூகுள் ஆட்ஸில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அதில் இப்போ நீங்கள் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணி வீடியோ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு நியூ அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நியூ அக்கௌண்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். செலக்ட் வீடியோ ஃப்ரம் யுவர் சேனல்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆடுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணதும் சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோன்னு சொல்லிட்டு இதில் எல்லா வீடியோவும் ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு எந்த வீடியோவை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் அந்த வீடியோ மேலே வச்சுட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ செலக்ட் ஆகி நமக்கு இங்கே வந்துடும் அந்த வீடியோ. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க இந்த வீடியோ வேண்டாம், நீங்கள் வேறு வீடியோ செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த 3 டாட் இருக்குல்ல, அதில் வச்சுட்டு சேஞ்ச் வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் நமக்கு சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோன்னு சொல்லிட்டு வந்துடும். இதில் நீங்கள் சர்ச் ஃபார் வீடியோஸ்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதில் அந்த வீடியோட டைட்டிலை ரைட் பண்ணியும் நம்ம அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த வீடியோவோட டைட்டிலை அதில் ரைட் பண்ணிவிட்டு நான் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ப்ரொமோட் பண்ணுற வீடியோவை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நாம் அதுக்கு ப்ரொமோஷன் ஹெட்லைனும் டிஸ்கிரிப்ஷனும் எடிட் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். கீழே எடிட் ப்ரொமோஷன் ஹெட்லைன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் அதில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ரொமோஷன் ஹெட்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் இந்த வீடியோவுக்கு டைட்டில் கொடுத்துக்கிறேன். என்னோடய வீடியோ தமிழில் இருக்கிறதுனால நான் தமிழ்லேயே அந்த ப்ரொமோஷன் ஹெட்லைன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த ப்ரொமோஷன் ஹெட்லைனில் கொடுக்குற அந்த டைட்டில் ஆல்ரெடி நம்ம வீடியோவுக்கு டைட்டில் கொடுத்துருப்போம்ல, அது சேஞ்ச் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். இங்கே ப்ரொமோஷன் ஹெட்லைனில் கொடுக்குறது நம்ம வீடியோ ப்ரொமோட் ஆகும்போது அந்த நேமில் அந்த வீடியோ ஷோ ஆகும். அதனால் இங்கே கொடுக்குற டைட்டில்னால அங்கே ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோவுக்கு ஒரு டைட்டில் வச்சு அப்லோட் பண்ணியிருப்போம்ல, அது சேஞ்ச் ஆகாது. இப்போ ப்ரொமோஷன் ஹெட்லைனில் என்ன டைட்டில் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கிங்க. இந்த ப்ரொமோஷன் ஹெட்லைனில் நம்ம என்ன டைட்டில் கொடுத்தாலும் அது 90 கேரக்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ நான் ப்ரொமோஷன் ஹெட்லைன் கரெக்டாக 90 கேரக்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ அதுக்கு கீழே ப்ரொமோஷன் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு இருக்க பாருங்கள், அதில் நம்ம சேனலோட நேம் தான் இருக்கும். நான் அதை அப்படியே விட்டுட்டேன், எனக்கு சேனல் நேமே இருக்கட்டும். உங்களுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எழுதணும் அப்படின்னா அதில் நீங்கள் எழுதிக்கலாம். அது ரெண்டும் நீங்கள் கொடுத்த பிறகு
அந்த வீடியோ ப்ரொமோட் ஆகும்போது வியூவர்ஸுக்கு அது எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அது கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. இப்போ இந்த வீடியோ எங்கெங்கே அப்பியர் ஆகும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இப்போ ப்ரொமோஷன் ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் கொடுத்த பிறகு கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம டார்கெட்டிங் செக்ஷனில் செலக்ட் பண்ணணும். அதில் ஹூ வில் see ஒரு ப்ரொமோஷன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து எந்தெந்த கண்ட்ரீஸில் உள்ள வியூவர்ஸ்லாம் உங்கள் வீடியோவை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதில் ஆல்ரெடி நமக்கு ஒரு சில கண்ட்ரீஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருப்பாங்க. இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே வச்சுட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து ஷோ ஆகும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் எதுவும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த என்டு மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டெலீட்டும் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய வீடியோவை தமிழில் தான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒன்லி இந்தியாவில் மட்டும் அந்த வீடியோ ப்ரொமோட் ஆனால் போதும். அதனால் நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு ஒன்லி இந்தியா மட்டும் வச்சுக்கிறேன். நீங்கள் கண்ட்ரி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கும் கீழே அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆட் லாங்குவேஜ் ஆர் லீவ் எம்டின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் நீங்கள் எந்தெந்த லாங்குவேஜஸ் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ வந்து தமிழில் இருக்கிறதுனால நான் ஒன்லி தமிழ் மட்டும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதில் தமிழ் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் பட்ஜெட் செக்ஷனில் என்டர் ஆயிரும். அதில் ஃபஸ்ட்டு வந்து கரன்சின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து கரன்சி வந்து செட் பண்ணுறது நமக்கு வந்து டிஃபால்ட்டாகவே இந்தியன் ரூபின்னு சொல்லிட்டு அதில் இருக்குது. நான் அதையே வச்சுக்கிறேன். இப்போ நடுவில் வந்து டோட்டல் பட்ஜெட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் நம்ம வீடியோவை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணணும். அதில் வந்து நீங்கள் 875 ரூபாய்க்கு மேலே தான் வந்து நீங்கள் போடணும். அதுக்கும் கீழே போட்டிங்கன்னா நமக்கு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணாது. அதனால் 875 ரூபாய்க்கு மேலே வந்து அதில் நீங்கள் அமௌண்ட் வந்து போட்டுக்குங்க. நான் வந்து ஒரு 880 ரூபா வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு எண்டு டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரொமோஷன் வந்து என்றைக்கு முடியணுமோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்டிருக்க அமௌண்ட்டு, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க எண்டு டேட்டு அதை பொறுத்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பைசா கட் ஆகும்னு சொல்லிட்டு கீழே வந்து போட்டிருப்பாங்க. அதில் பாருங்கள், ப்ரொமோஷன் வித் டோட்டல் பட்ஜெட் ஆஃப் அட்லீஸ்ட் 1750 ரூபாய்க்கு நம்ம ப்ரொமோட் பண்ணோம்னா நம்ம வீடியோவுக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆரோ மார்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் உள்ளது காமிக்கும். அதில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்டு ப்ளஸ் எண்டு டேட் அதை பொறுத்து ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் கட் ஆகும்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் எண்டு டேட்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி போட்டேன் அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு கட் ஆகிற அந்த அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த எண்டு டேட்டையும் அந்த டோட்டல் பட்ஜெட்டையும் பொறுத்து ஒரு நாளைக்கு கட் ஆகிற அந்த அமௌண்ட் வந்து மாறும். இப்போ நீங்கள் டோட்டல் பட்ஜெட்டு ப்ளஸ் எண்டு டேட் இது ரெண்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் நமக்கு லாஸ்ட்டாக வந்து பில்லிங் செக்ஷனில் என்டர் ஆகும். இதில் நம்ம பேமெண்ட் இன்ஃபோலாம் கொடுக்கணும். நம்ம மானிட்டைஸ்டு சேனலாக இருந்தால் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பேமெண்ட் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். நமக்கு அதுவே வந்து இருக்கும். அதில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா அந்த சேஞ்சு கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க. எனக்கு வந்து அதில் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். கீழே பாருங்கள், பேமெண்ட் மெத்தடுன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஆட் பேமெண்ட் மெத்தடுன்னு சொல்லிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் மெத்தடை ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணதும் ஆட் பேமெண்ட் மெத்தட்னு சொல்லிட்டு கீழே ஒரு 4 ஆப்ஷன் வந்து காமிக்கும். அதில் நீங்கள் எதை யூஸ் பண்ணி அமௌண்ட் வந்து பே பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் ஃபஸ்ட்டு உள்ள ஆட் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட டெபிட் கார்டோட டீட்டெயிலை என்ட்ரு பண்ணிக்கலாம். டெபிட் கார்டோட டீட்டெயிலை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சேவ் கார்டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கிங்க. இப்போ நமக்கு பேமெண்ட் மெத்தடில் நம்ம சேவ் பண்ணதை ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் மேனுவல் பேமெண்ட் அமௌண்ட் வந்து கொடுக்கணும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி அந்த மேனுவல் பேமெண்ட் அமௌண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அது வந்து நம்ம 500 ரூபாயிலேருந்து மேலே வந்து கொடுக்கணும், அதுக்கு கீழே வந்து கொடுக்கக்கூடாது. இப்போ நான் அதில் 500 ரூபா வந்து கொடுத்துட்டு அந்த கண்டினியூன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை வந்து கொடுங்க. இப்போ நம்ம மேனுவல் பேமெண்ட்டும் வந்து கொடுத்துட்டோம். இப்போ கீழே ஐ அக்ரின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் டிக் மார்க் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாமே கொடுத்துட்டிங்கன்னா கீழே ப்ரொமோட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வெரிஃபை யுவர் கார்டுன்னு சொல்லிட்டு நம்ம டெபிட் கார்டு கொடுத்ததுனால நம்ம செக்யூரிட்டி கோடை என்ட்ரு பண்ண சொல்லும். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுங்க. இப்போ நம்ம வெரிஃபைன்னு கொடுத்ததும் நெக்ஸ்ட்டு நமக்கு கம்ப்ளீட் யுவர் பர்ச்சேஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும். அதில் வெரிஃபைன்னு சொல்லிட்டு கீழே இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா நமக்கு அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வரும். அதில் உங்களுக்கு ஓடிபி இருந்துச்சுன்னா அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே மேக் பேமெண்ட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணிடலாம். மேலே வந்து அந்த அமௌண்ட் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் தான் நமக்கு கட் ஆகும். அது வந்து நம்ம மேனுவல் பேமெண்ட்டில் அமௌண்ட் வந்து கொடுத்துருந்தோம்ல, நான் வந்து 500 ரூபா கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு வந்து 500 ரூபா வந்து கட் ஆனுச்சு. இப்போ நம்ம பேமெண்ட் பே பண்ணதும் நமக்கு இந்த பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகி
சேனல் கண்டென்ட்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் பீட்டாவில் நம்ம ப்ரொமோட் பண்ண அந்த பேஜுக்கு வந்து வந்துடும். இப்போ அந்த டைட்டில் மேலே வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு வரும். இப்போ பாருங்கள் ஸ்டேட்டஸில் பெண்டிங்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ப்ரொமோஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 ஒர்க்கிங் டே வந்து ஆகும். ஸோ ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் நமக்கு அது வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ நான் ஒரு 2 டேஸ் கழித்து செக் பண்ணேன். பாருங்கள் ஸ்டேட்டஸில் நமக்கு ஆக்டிவ்னு இருக்குது. அந்த டைட்டில் மேலே வச்சுட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொமோஷன் டீட்டெயிலில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ காஸ்ட் வந்து ஒவ்வொரு நாளும் கட் ஆகிருக்கு, அப்புறம் ப்ரொமோஷன் இம்ப்ரெஷன், அப்புறம் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணியிருக்கீங்கிற டீட்டெயில் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வீடியோவை வந்து ப்ரொமோட் பண்ணணும். இப்போ நான் வந்து ப்ரொமோட் பண்ண பிறகு என்னோட சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த வீடியோவுக்கு எவ்வளோ வியூஸ் வந்து கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கருப்பு கவுனி அரிசி வீடியோவுக்கு எனக்கு வந்து 289 வியூஸ் தான் வந்து கிடச்சிருந்துச்சு. நான் ப்ரொமோட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து 19K வியூஸ் வந்து கிடச்சிருக்கு. 19,167 வியூஸ் வந்து இப்போ வரைக்கும் போயிருக்கு. ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நான் வந்து செக் பண்ணுறேன். நம்ம அந்த கூகுள் ஆட்ஸில் போகிற வியூஸை எப்படி டிராஃபிக் சோர்ஸில் செக் பண்ணுறது அப்படின்னா, யூடியூப் அட்வர்டைஸிங்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அதுதான் வந்து நம்ம கூகுள் ஆட்ஸில் நமக்கு போன வியூஸு. ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 11th ஜூலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்து 4025 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம அந்த வீடியோ ப்ரொமோட் பண்ண பிறகு என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து 5138 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வீடியோ ப்ரொமோட் பண்ண பிறகு சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆனுச்சு. இப்போ நம்ம ப்ரொமோஷன் பீட்டாவில் ஒரு வீடியோவை ப்ரொமோட் பண்ண பிறகு நம்ம அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த டைட்டிலில் வச்சிங்க அப்படின்னா ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி இந்த மாதிரி வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணால் தான் உள்ளர வந்து ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் உள்ளர வந்து எதை வேணாலும் எடிட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ்னு இருக்குல்ல, இப்போ ப்ரொமோஷனை நீங்கள் பாஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நேரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பாஸ் ப்ரொமோஷன் சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வீடியோ வந்து ப்ரொமோட் ஆகாது. அந்த ப்ரொமோட் ஆகிட்டு இருந்தது ஸ்டாப் ஆகி அப்படியே இருக்கும். நமக்கு பைசா எதுவுமே கட் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் ஹெட்லைனையும் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்கலாம். ப்ரொமோஷன் டிஸ்கிரிப்ஷனில் எது எழுதணும்னாலும் எழுதிக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து அந்த வியூவர்ஸ் கண்ட்ரிஸையும் நீங்கள் அடிஷ்னலாக எதுவும் ஆட் பண்ணலாம் வேண்டாம்னா டெலீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் லாங்குவேஜும். அதே மாதிரி கீழே நம்ம அமௌண்ட் வந்து போட்டிருக்கோம்ல, அதை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 880 ரூபாய்க்கு வந்து போட்டிருந்தேன்ல, இப்போ பாருங்கள் நான் அதை சேஞ்ச் பண்ணி 990 ரூபாய்க்கு வச்சுருக்கேன். அதே மாதிரி எண்ட் டேட்டையும் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம அமௌண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால எண்ட் டேட்டையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1100 ரூபாய்க்கு வந்து கரன்சியை வச்சுட்டு எண்ட் டேட்டையும் வந்து மாற்றி சேவ் பண்ணியிருக்கேன். கீழே அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பைசா கட் ஆகுங்கிறது மாறி இருக்கும். பேலன்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறதும் அதில் சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் இதெல்லாம் ஏதாவது எடிட் பண்ணணும்னா பண்ணிவிட்டு மறக்காமல் மேலே சேவ்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிடணும். நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கொடுத்துருக்க அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் எண்ட் டேட் இதை ரெண்டுத்தையும் வச்சு உங்கள் ப்ரொமோட் பண்ண அந்த வீடியோ ஸ்டாப் ஆகாமல் எவ்வளோ நாளுக்கு இப்போ எண்ட் டேட் கொடுத்துருக்கீங்களோ அது வரைக்கும் கண்டினியூ ஆகும். நம்ம அமௌண்ட் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியெல்லாம் போட்டிருக்கோம்ல, அது வந்து கூகுள் ஆட்ஸில் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரொமோஷன் வந்து கண்டினியூ ஆகும், இல்லைனா ஸ்டாப் ஆகிடும். இப்போ வீடியோ வந்து ப்ரொமோஷன் வந்து நடந்துட்டு இருக்கும் போதே நமக்கு பைசா வந்து கட் ஆகிட்டே வரும். அதில் வந்து நீங்கள் கூகுள் ஆட்ஸில் இப்போ ஒரு 500 ரூபா வந்து பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நமக்கு இங்கே ப்ரொமோஷனில் வந்து 200 ரூபா வந்து போயிடுச்சு, பேலன்ஸ் 300 ரூபா இருக்குது அப்படின்னா அப்போயே நமக்கு வந்து பேலன்ஸ் இஸ் ரன்னிங் லோன்னு சொல்லிட்டு நமக்கு studio.youtube.comல கண்டென்ட் சேனல் கண்டென்ட்டில் மேலே ரெட் கலரில் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதை வச்சு நாம் கூகுள் ஆட்ஸில் பேலன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, நம்ம வந்து அமௌண்ட் வந்து திரும்பவும் அதில் ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ப்ரொமோஷன் வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஃபிக்ஸிட்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணணும். பே பண்ணிங்கன்னா அதை ஆட் ஆகி திரும்ப உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும். இதே மெசேஜ் வந்து கூகுள் ஆட்ஸில் பேலன்ஸ் வந்து லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு மெயிலுக்கும் சென்ட் பண்ணுவாங்க. நம்ம கூகுள் ஆட்ஸ் எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணமோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு மெயிலுக்கும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம பேலன்ஸ் லோவாக இருக்குன்னு அர்த்தம். அதனால் கண்டிப்பாக நம்ம அதில் பே பண்ணால் மட்டும்தான் நமக்கு ப்ரொமோஷன் வந்து கண்டினியூ ஆகும். உங்களுக்கு வேண்டாம் ப்ரொமோஷன் வந்து ஸ்டாப் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் பே பண்ணாமல் அப்படியே விட்டுறலாம். நம்ம ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தது அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இப்போ அந்த ஃபிக்ஸிட்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நம்ம அமௌண்ட் வந்து எப்படி பே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த ரெட் கலர் மெசேஜில் ஃபிக்ஸிட்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நீங்கள் கூகுள் ஆட்ஸை மொபைல் ஆப்பில் ட்ரை பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு வரும். எனக்கு எதுவும் வேண்டாம், அதனால் நான் கீழே நோ தேங்க்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌசர்லேயே அது ஓப்பன் ஆகும். ப்ரௌசர்லேயும் உங்களுக்கு அந்த கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகி இந்த மாதிரி இருக்கும். இதை நான் டெஸ்க்டாப் சைட்டுக்கு சேஞ்ச் பண்ண கீழே உள்ள அந்த 3 லைனை கிளிக் பண்ணி அதில் டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் மோடில் அதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் ஃபுல்லாக லோட் ஆகி இந்த மாதிரி வந்திருக்கும். அதில்
சேஞ்ச் வியூன்னு சொல்லிட்டு மேலே உங்களோட லோகோ வந்து வரும். அதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளார தான் நமக்கு அந்த பேலன்ஸ் ரன்னிங் லோ அந்த மெசேஜ்லாம் வந்து வந்திருக்கும். அதில் ஃபிக்ஸிட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பேலன்ஸ் இஸ் ரன்னிங் லோவில் அந்த ஃபிக்ஸிட்டை நீங்கள் கிளிக் பண்ணணும். திரும்பவும் அந்த பேஜ் வந்து ஃபுல்லாக லோட் ஆகி உங்களுக்கு மறுபடியும் இதே மாதிரி ஒரு 2 மெசேஜ் வந்து மேலே காமிக்கும். பேலன்ஸ் இஸ் ரன்னிங் லோ ஃபிக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஃபிக்ஸிட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவைலபிள் ஃபண்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். லாஸ்ட்டாக நம்ம எப்போ பே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும். கீழே அந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கரண்ட் மந்த்தில் எவ்வளோ அமௌண்ட் வந்து கட் ஆகிருக்குன்னா அதோட டீட்டெயிலாம் காமிப்பாங்க. பேமெண்ட்டு, அப்புறம் கேம்பெயினில் எவ்வளோ போயிருக்கு, டேக்ஸ் எவ்வளோ எடுத்துருக்குன்னா அந்த டீட்டெயிலாம் இருக்கும். நீங்கள் வேணால் அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு அந்த ஆட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு அவைலபிள் ஃபண்டில் இருக்குல்ல, அந்த ஆட் ஃபண்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் ஆட்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, பேமெண்ட் மெத்தடு, பேமெண்ட் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதில் பேமெண்ட் அமௌண்ட்டில் 500 ரூபாயில் வந்து எனேபிள் ஆகிருக்கு. நான் லாஸ்ட்டாக வந்து 500 ரூபாய் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதே அமௌண்ட்டை தான் நான் இப்போயும் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதர் அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு அதில் எவ்வளோ அமௌண்ட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூன்னு கொடுங்க. இப்போ நான் 500 ரூபாயிலே வச்சுட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா ஆட் பேமெண்ட் மெத்தட்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நான் வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு உள்ளதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிரெடிட் கார்டோட டீட்டெயிலாம் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ அதோட கார்டு நம்பர், இயர், செக்யூரிட்டி கோடு இதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கார்டுன்னு வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெரிஃபை யுவர் கார்டுன்னு சொல்லிட்டு அந்த கார்டோட பேக் சைடில் உள்ள நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை கொடுக்கணும். ஸோ அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு தடவை வெரிஃபை கொடுத்துக்கலாம். நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வரும். இப்போ கம்ப்ளீட் யுவர் பர்ச்சேஸில் வெரிஃபைன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணி நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணணும். மேலே வந்து எவ்வளோ அமௌண்ட் கட் ஆக போகுதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓடிபி வந்திருந்தால் அதை என்ட்ரு பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்து அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க. நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் பெய்ட் ஆனதும் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். அதில் ஓகேவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு மெயில்லேயும் வந்து வந்திருக்கும் அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வந்துடும். உடனே வந்து இதில் தெரியாது. ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் அமௌண்ட் வந்து ஆட் ஆகி அந்த வீடியோ ப்ரமோட் ஆகிட்டுருக்கிறது வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கும். நீங்கள் அதே மாதிரி studio.youtube.com பேஜில் அந்த சேனல் கண்டென்ட்டில் நமக்கு ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சுல பேலன்ஸ் ரன்னிங் லோன், அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் ஒன்ஸ் பே ஆனதும் அந்த மெசேஜ் வந்து பெய்டும். உங்களுக்கு அது இருக்காது. அதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு பேலன்ஸ் வந்து ரன்னிங் லோன் இருக்கோ அப்போ வந்து உங்களுக்கு அதில் காமிக்கும் வீடியோ வந்து நீங்கள் ப்ரொமோஷனில் போட்டிருக்கீங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் இதே மாதிரி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபிக்ஸிட்டை கிளிக் பண்ணி நீங்கள் அமௌண்ட் வந்து கூகுள் ஆட்ஸில் பே பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ப்ரொமோஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். இந்த மாதிரி தான் ப்ரொமோஷன் பீட்டா யூஸ் பண்ணி ஒரு வீடியோவை ப்ரொமோட் பண்ணணும். அதே மாதிரி பேலன்ஸ் ரன்னிங் லோன் வந்துச்சுன்னா கூகுள் ஆட்ஸில் அமௌண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம்.